ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரைட், நீங்கள் முக்கியமான 2-3 அப்டேட்ஸ்கள் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஓகே ரைட், முதலாக பார்க்க போகிறது பை நெட்வொர்க். PI நெட்வொர்க் இல்லை, PHI பை நெட்வொர்க். இது கரண்ட் பை நெட்வொர்க் பழசு, இது PHI புதுசு. அதை பற்றின டீட்டெயில் ஒன்று பார்க்க போகிறோம். அதோட BONDEX மைனிங் ஆப், அதோட புது அப்டேட் ஒன்று வந்திருக்குது. அவங்களுடைய டோக்கனமிக்ஸ், அதோட ஒயிட் பேப்பர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின சின்ன டீட்டெயில்ஸ் கொஞ்சம் 1 minute 2 minutes அதை பார்த்துட்டு வந்துடும். அதோட முக்கியமான ஒரு இது எங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டு வைக்கிறாங்க. GEEDOLL ஷிபா கோயின், அதே மாதிரி LT கோயின், அப்படி கணக்கு கோயின்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்துருக்குது. ஜஸ்ட் கேம் ப்ளே பண்ணுறது மூலமாக. அது எனக்கும் தெரியாது, நானும் ஒரு கேள்விப்பட்டு அப்படி விட்டுட்டேன். அதை பற்றி எனக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணது, தேங்க்யூ. அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பண்ண போகிறோம். அதோட ஸ்டார் கோயின் மைனிங் அப் நல்ல வயிற்றில் 2-3 நாள் நல்ல வயிற்றில் போய்கிட்டு இருக்குது. ஓல் லாங்குவேஜஸில் அதை பற்றி நம்மளோட பங்குக்கு நாமளும் சும்மா சர்ச் பண்ணி பார்ப்போம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியப்படுத்துவோம் நோக்கத்தோட, ஒரு நல்ல நோக்கத்தோட ஸ்டார் கோயின் மைனிங் ஒரு மைனிங் பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ட் யூடியூப் சேனல். அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அதோட லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் வளமையாக போகிற டெய்லி போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்கள் டெலிகிராம் சேனல்லையும் ஆஃபிஷியல் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் வீடியோ வர்றதுக்கு முன்னாடி போடுற எல்லா அப்டேட்ஸும், கிரிப்டோ சம்பந்தமான எல்லா நியூஸும் நாங்கள் டெலிகிராம்லாம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி கொண்டிருந்தீங்களா உங்களுக்கு நல்லா. ரைட், முதல்ல பார்த்துட்டு ஜி மைனிங் அப்படின்னு சொல்கிறது ஷார்ட்ஸ் பார்க்குறது மூலமாக, நாங்கள் இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்ல பார்க்குற மாதிரி ஜஸ்ட் ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறது மூலமாக எங்களுக்கு கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட, அதில் சும்மா டேட்டா வேஸ்ட் பண்ணுறதை விட மற்ற ஆப்ஸ்களில் இதில் கொஞ்சம் டைம் என்ன கேட்டால் எங்களுக்கு கொஞ்சம் கோயின்ஸ் வரும். GTன்னு சொல்ல ஒரு கோயின் வந்து ஒன்று இருக்கும். அதில் ஜஸ்ட் பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி விட வேண்டியதான், லைக் ஒன்று போட்டு விட வேண்டியதான். முதல் இதில் ஒரு ஆப்ஷன் வந்து ஏர்னிங் ஆப்ஷனில் இதில் அட்ஸை வாட்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து இப்போ அப்படி இல்லை. ஒரு 15 minutes அவங்க போடுற வீடியோஸ்லாம் பார்க்கணும், ஷார்ட்ஸ்லாம் பார்க்கணும். உனக்கு டேஷ்போர்ட்டில் வந்து ஒரு 15 minutes கண்டினியூஸாக எல்லா வீடியோஸும் ஸ்க்ரோல் பண்ணி ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு தொடர்ச்சியாகவே பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 2-3 தடவை போயிட்டு வந்து பார்க்கலாம், அது உங்களோட விருப்பம். அப்படி நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $3 பெறுமதியான GT கோயின் எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்கு, புது கேம் விளையாடுற ஆப்ஷன் ஒன்று வந்துருக்குது. இல்லை பாருங்கள், நான் திருப்பி இந்த கொஞ்சம் வீடியோஸ் அந்த ஷார்ட்டை பார்க்குறேன். ஷார்ட்டை பார்த்த அப்புறம் எப்படி லைவாக அது கூட உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு காட்டுறேன். இந்த பாருங்கள், இன்னொரு ஷார்ட் போகுது. நான் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்றேன். அடுத்த ஷார்ட் இன்னொரு லைக். அப்படியே வந்து அதில் மேலே பாருங்கள், இந்த ப்ரௌஸ் டு ஏர்ன் சொல்கிற ஆப்ஷனில் சின்ன ஒரு மஞ்சள் ஒரு கோடு ஒன்று வந்திருக்கு. அந்த கோடு அப்படியே ஃபில் ஆகி வரும். 15 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும் 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை 3 times 4 times 10 times ஜஸ்ட் உள்ளே விசிட் பண்ணி அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஷோட்டை பார்த்துட்டு லைக்கை போட்டு விட்ருங்க. அது அந்த பாட்டில் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் போனஸ். அதோட மேலே வந்து நாங்கள் இவ்வளோ நாள் ஏர்ன் பண்ணிக்கிற கோயின் பெறும்போது அந்த இதை இவ்வளோ கோயின் ஏர்ன் பண்ணியிருக்கோம். $44 பெருமையான கோயின்ஸ் தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 22 GT டோக்கன்ஸ். நான் கடந்த நாளாக இந்த பக்கம் வரவே இல்லை, வேறு இதில் பிஸி ஆகிட்டு. இதில் பாருங்கள், ஷிப்னு சொல்லி ஷிபா டோக்கன் எனக்கு வந்திருந்து. எப்படி வந்திருந்து இன்றைக்கு தான் நான் சின்ன ஒரு வேலை ஒன்று செஞ்சேன், அது வந்துட்டு ஷிபா கோயின் 6000 ஷிபா கோயின் வந்துருக்குறாங்க. அதை நான் இதில் அமௌண்ட் இருக்குது, அதை நான் ஸ்பெண்டிங்லேருந்து வாலெட்டுக்கு நான் மாற்றலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். வித்ட்ரா பண்ணுற இந்த ஆப்ஷன் இதை பற்றி எனக்கு தெரியல. நான் இதை பார்த்து அனலைஸ் பண்ணி போட்டு அதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி நான் இதை எடுத்துக்கொண்டேன், இதை நான் எப்படி இந்த இடத்துல ஷிபா கோயினை ஏர்ன் பண்ணேன். 6000 ஷிபா கோயின் எனக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிது, லூஸ் பண்ணி கிடைச்சிது, தோற்றதால் கிடைச்சி. எப்படி தோற்றேன், இதில் பாருங்கள், GEEDOLL ஸ்டார் ஆடிஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டி கொண்டு நீல கலரில் ஓடிக்கொண்டிருக்குது ஒரு அனிமேஷனோட. அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே GEEDOLL ஸ்டார் ஆடிஷன் வந்து உங்களுக்கு ஒரு டோல் ஒன்று, ஒரு பொம்மை வந்து உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் பெற்றுக்கொண்ட பொம்மை இது. உங்களுக்கும் வரும். அதை GEEDOLLனு சொல்லி தான் நீங்கள் கெட் கொடுத்தீங்கன்னா உங்களாலையும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு GEEDOLL டோல் ஒன்று வரும். இந்த டோலுக்கு நீங்கள் உடுப்பு போட்டுக்கொள்ளலாம், கண்ணாடி போடலாம், ஜீன்ஸ் மாற்றிக்கொள்ளலாம், டிஷர்ட் மாற்றிக்கொள்ளலாம். முடியான ஆப்ஷன்கள்லாம் உங்களுக்கு விருப்பம்னா செஞ்சு கொள்ளலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க. அது பிறகு பேக் வந்து போட்டு அதில் பாருங்கள், இதில் ஃபெயில்னு சொல்லி முதல் ஆப்ஷன் காட்டுது. இதில் முதல் ப்ளே என்று கிடக்கும். நான் ப்ளே கொடுத்தேன். அந்த ஆடிஷன் யார் சொல்கிறது, மாடல்ஸ்லாம் ஆடிஷனில் ஒர்க் போவாங்க தானே, ஸ்டார் ஒர்க் போவாங்க தானே, அப்படி ஒரு சும்மா ஒரு ஒர்க் போகிறத மாட்டேன். போயிட்டு அதை எப்படி வின் பண்ணுறது எனக்கு தெரியல. நான் ஃபெயில் ஆகிட்டேன், என்ன ப்ளே பண்ண தெரியாமல் போயிட்டு நான் ஃபெயில் ஆனதுக்கு எனக்கு 6000 டோக்கன், 6000 ஷிபா கோயின். பாஸ் பண்ணியிருந்தேன், வின் பண்ணியிருந்தேன் 60,000 ஷிபா கோயின். ஸோ நான் ஃபெயில் பண்ணதுக்காக தந்திருக்காங்க. தந்த வரைக்கும் காணும்ல நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் கீழே ஆட்ஸ் ஆப்ஷன் ஆட்ஸ் ஆப்ஷன் கொடுத்தா அந்த அட் ப்ளே ஆகும். அந்த அட்டுக்கு பிறகு திருப்பி நாங்கள் அந்த ப்ளே ஆகலாம். அடுத்த இது டோஜி கோயின். 2வது ஸ்டேஜ் 2 டோஜி கோயின். முதலாவது பார்த்தது ஷிபா ஸ்டேஜ் 1, 2வது டோஜி கோயின், அதுக்கப்புறம் LT கோயின், லைட் கோயின், அப்படி கணக்கு கோயின்ஸ் எல்லாம் இருக்குது, எத்தீரியம் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு இதுகளையும் நீங்கள் ப்ளே பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஏர்ன் பண்ணி உங்களோட வாலெட்டில் வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் ஒரு காலத்தில் நாங்கள் வித்ரோ ஆப்ஷன் வர நேரத்தில் நாங்கள் அதை வித்ரோ பண்ணிக்கொள்ளும். இப்போதைக்கு வித்ரோ ஆப்ஷன் வரலன்னு நினைக்கிறேன். இதை நான் ப்ளே கொடுத்தோன்னே இப்படி தான் ஓடிக்கொண்டிருப்பார். அது பிறகு இப்படி போயிட்டு சும்மா கையை சேர்ப்பார், அந்த டோல் கையை சேர்ப்பார். அதுக்கு பிறகு ஃபெயில்டு வரும். ஃபெயில்டு வரும். ஆனால் மை ப்ரைஸ் 1.2 டோஜி. வின் பண்ணியிருந்தா 15 டோஜி, லொஸ் பண்ணதால் 1.2 டோஜி. யார் உங்களுக்கு தருவாங்களா லொஸ் பண்ணுறதால? ஸோ மறக்காமல் இதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த GF நல்ல ஒரு மைனிங் ஆப்.
நல்ல ஒரு வீடியோ பார்க்குறது மூலமாக தார கிரிப்டோ சென்ட் பண்ணக்கூடிய வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, அதில் லிங்கும் தரேன், சைன் அப் வீடியோவும் தரேன், நல்லா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஸ்டார் ஆடிஷன் GEEDOLL ஸ்டார் ஆடிஷனில் ஜாயின் பண்ணி உங்களாலையும் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களாலையும் இந்த ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் இதை இன்னைக்கு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நானும் கடந்த நாள் இன்னைக்கு இருந்துட்டேன், திருப்பி ஆக்டிவாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் இதை பெற்றுக்கொள்ளணும். இப்போ டோஜிகன் ரிசீவ் ஆகிட்டு பாருங்கள், ஷிப்போட டோஜிகன் ரிசீவ் ஆகிட்டு அதை பெருமதி கூட்டிக்கொண்டே போகும். நாங்கள் அப்புறம் எதை வித்ட்ரோல் ஆப்ஷன் வாங்கினத்தில் வித்ட்ரோ பண்ணிக்கொள்ளலாம். கோ டு ஹோம், வாட்ச் வீடியோ 15 minutes. இதில் வந்து பாருங்கள் ஃபெயில் ப்ளேன்னு கணக்கு ஆப்ஷன் இருக்குது. வேறு என்ன லைட் காயின் இருக்குது, எத்தீரியம் இருக்குது, பிட்காயின் கூட இருக்குது. சரி, ஸ்டேஜ் 5 பிட்காயின், முதலாவது ஷிபா, டோஜி, எத்தீரியம், லைட் காயின், கடைசி பிட்காயின். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருக்கா ஃபெயில் பண்ணிங்கன்னா திருப்பி நாளைக்கு விசிட் பண்ணி பார்க்குறதுல சில லெவலில் அது வேறு பாஸ் பண்ணி கொடுக்கலாம். ரைட், அடுத்த அப்டேட் PHI நெட்வொர்க், PHI நெட்வொர்க், PHI நெட்வொர்க் அப்டேட் வந்திருக்கு. அவங்களுடைய wallet ஆப்ஷனை பற்றி வந்திருக்கு. Securing your PHI wallet is a crucial step in safeguarding your digital asset. Firstly, ensure that you store your wallet's private key. இது கணக்கு நான் என்ன சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது நாங்கள் இந்த PHI நெட்வொர்க் இது என்னென்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ண நேரத்தில் wallet ஆப்ஷன் ஒன்று வந்து அதில் ஒரு சீக்ரெட் ஃப்ரேஸ் ஒன்று வந்திருப்பாங்க. நான் பேச சொல்லியிருந்தேன், அதை காப்பி பண்ணி ஒரு இடத்துல பேஸ் பண்ணி வைங்க. ஏனெண்டா இது லோஞ்ச் ஆகிற நேரத்தில் வேறு வாலெட்ஸுகளோட கனெக்ட் ஆகும். ட்ரஸ்ட் வாலெட் அப்படி வேறு வாலெட்ஸுகளோட கனெக்ட் ஆகிற நேரத்தில் எங்களுக்கு ரீகவர் பண்ணுறதுக்கு அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த சீக்ரெட் ஃப்ரேஸ் கட்டாயம் தேவை. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, நல்ல ஒரு இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, கிளிப்போர்டில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அப்படின்னு அவங்களுக்கு நல்லா இருக்கும். இன் கன்க்ளூஷன், securing your PHI wallet is an essential part of protecting your digital assets. Always store your private key securely and adhere to basic security measures to ensure the safety of your wallet. அதோட எல்லா மைனிங்கும் இதான் விஷயம். உங்களோட சீக்ரெட் ஆப்ஷன்களை பாஸ்வேர்ட்ஸுகளை ஜூஸ் நேம்ஸை வேறு யாருக்கும் ஷேர் பண்ண வேணும், சீக்ரெட்டாக வச்சுக்கொள்ளுங்க. ஏன்டா கிரிப்டோ உலகம் கண்ணு கட்டின வித்தை. உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது, நடக்காத மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட அசெட்ஸை பாதுகாத்துக்கொள்ளுங்க. அடுத்தது BONDEX மைனிங் ஆப். ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் ஒவ்வொரு நாளும் அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஆனால் இன்னும் KYCயோ மட்டும் தராமல் இருக்கா, நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ரைட், இதில் ஒயிட் பேப்பர், நியூ டோக்கனமிக்ஸ் அப்டேட்டட் ஒயிட் பேப்பர் அதெல்லாம் அப்டேட் ஆகிருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நீங்கள் அந்த ஒயிட் பேப்பர் அவங்க டோக்கனமிக்ஸ் அதில் பார்த்துக்கொள்ளலாம். BONDEX இஸ் நேட்டிவ் கரன்சி கவர்னன்ஸ் அண்ட் இதே நான் கணக்கை வாசிச்சிருந்தேன். இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் நியூஸ் வாசிக்கமாக இருக்கும். நீங்களே வாசி விளங்கிக்கொள்ளுங்க. வேணும்னா ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வேணும்னா நீங்கள் அதை காப்பி பண்ணி கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் பண்ணி பாருங்கள். ஈஸி. ஜஸ்ட் பார்த்துக்கலாம். அவங்க இதை பற்றி அவங்களுடைய மைனிங்கை பற்றி டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ண போகிறோம், எப்படிலாம் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம், எப்படி ஸ்டெக்கிங் பண்ணுறோம், எப்படி நாங்கள் ஜூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம். அதே மாதிரி எங்களை டேலண்ட்ஸுக்கு ஜூஸர்ஸோட டேலண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரிவார்ட் பண்ண போகிறோம். இதில் கணக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மைனிங் ஆப்பில் கணக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கு. அதில் விருப்பம் இருக்கிறார்கள் ஜாயின் பண்ணி ஜாப்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிக்கொள்ள பாருங்கள். நம்ம நாடுகளுக்கு செட் ஆகாது, பட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம், அவங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. அவங்களுடைய கம்யூனிட்டி ஃப்ளோ பாருங்கள், டேலண்ட்ஸ் ஃபீஸ், இந்த இப்படியான ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதால வர ஃபீஸ் வருது, அதுக்கப்புறம் நாங்கள் அசெட்ஸை மாற்றுறதால வர ஒரு ப்ராஃபிட் வருது, எப்படியான இதில் தான் அவங்க வந்து கொண்டிருப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆப்ஷன், அவங்களுடைய ஆன்லைன் சர்வீஸ் ஒன்று வந்திருக்கு புதுசாக. அதில் பார்த்தீங்கன்னா ஹாய் தியா, ஹவு கேன் வி ஹெல்ப், சென்ட் அஸ் அ மெசேஜ் வித் டிபிக்கலி ரிப்ளை வித் 6 hours 6 hours அவங்க பொதுவாக ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்லை, நாங்கள் லேட் ரிப்ளைனாலும் பரவாயில்லை, மாமனா மச்சானா. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் அதில் கொடுங்க. அவங்க நல்ல டீசெண்டான மெசேஜ்கள் கேட்டுக்கொள்ளுங்க. வேறு கண்டபாட்டு கேட்டு போடுவாங்க, ப்ளாக் பண்ணி விட்ருவாங்க. ஓகே ரைட். அடுத்தது கடைசியாக வாங்குறது ஒரு மைனிங் ஆப், ஸ்டார் காயின் மைனிங் ஆப். இது சிம்பிள் என்ன வடிவாக தெரியல. நான் டவுன்லோட் பண்ணி ஒரு முன்னு கொண்டு போட்டிருக்கேன், வடிவாக எனக்கு தெரியல. ரைட், இப்படி தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு இப்படி தான் வரும். வெல்கம் டு ஸ்டார்காயின். நல்லா ஜாயின் பண்ணுறது முதல் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அப்புறம் கெட்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு இமெயிலுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை கொண்டு பேஸ்ட் பண்ணுறீங்க. அப்புறம் ப்ளீஸ் என்னது பாஸ்வேர்டுன்னு சொல்லி கேட்கும். அதில் போய்ட்டு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் நீங்கள் கூகுளில் சைன்இன் பண்ணிக்கொள்ளலாம். சைன் வித் கூகுள், அதை சைன்இன் பண்ணி கொண்டா கூட உங்களை திருப்பி நான் வந்த மாதிரி அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் வரும். ப்ரொஃபைல் எடிட் பண்ண வேண்டி வரும். அப்புறம் வந்தீங்கன்னா எப்படி ஒரு ஆப்ஷன் டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். அதில் ரன் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ரன் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட மைனிங் ஓடிக்கொண்டே இருக்கும், ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கொண்டே இருக்கும். இதை பற்றி பெரிய டீட்டெயில்ஸ்லாம் வீடியோஸ்லாம் டீட்டெயிலாக வரையில. ஜஸ்ட் மைனிங் ஸ்டார்ட் ஆகிட்டு நான் கணக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டு இருந்தோம்னா சில வேலை மைனிங் க்ளோஸ் ஆகிட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அட் ஹோம் ஸ்க்ரீன் இதை அப்படி விட்டுருங்க. இதில் அப்படி ரன் பண்ணி டேஷ்போர்டில் போனீங்கன்னா மூளையால் ஒரு பாக்ஸில் ஏபிகே அப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டிக்கொண்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏபிகே டவுன்லோட் ஆகும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கும் தரேன், ஏபிகே டவுன்லோட் பண்ணுற லிங்கும் தரேன். டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதான் அந்த ஸ்டார்காயின் மைனிங் ஆப்பில் ப்ரொஃபைல் இப்படி தான் அதில் இருக்கும். உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள் 1.045 சொல்லி ஏதோ மைனிங் ஸ்பீட் காட்டிக்கொண்டு கீழே 14.935 ஸ்டார் ஈக்குவல் டு 14.94 USDT. ஒரு USDTக்கு ஒரு ஸ்டார் காயின் ஈக்குவல் மாதிரி போட்டுக்கிறாங்க. நான் நம்பல, நீங்களும் நம்பாதீங்க. ஸோ இது அவங்களோட கன்வெர்ட்டிவிட்டியாக இருக்கலாம். சம்டைம்ஸ் அது வரலாம்.
ஸோ எதையுமே நாங்கள் கண்ண நம்பக்கூடாது கிரிப்டோ வேர்ல்டில். ஓகே, ஜஸ்ட் மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. எவ்வளோ இயலும் அவ்வளோ ரெஃபர் பண்ணி விடுங்க. நாங்கள் போய் இன்னும் தூக்கி போட இல்லாத சில நேரத்தில் ஒமேகா கோயின்லாம் ஸ்டார்டிங்கில் வந்த நேரம் போய் ஃபேக்குன்னு தான் நாங்கள் நினைச்சோம். ஆனால் இத்திரு சொந்தாங்க. ஓகே, அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தோன்னா டி கம்யூனிட்டி மெம்பர்ஸ் starcoin is officially launched today. 7 மாதம் 8 லான்ச் பண்ணப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாள் தான் இருக்கும், 10 நாள் தான் இருக்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏர்ட்ராப், ஃப்ரெஷ்ஷான மைனிங், நல்ல ஏர்லி பேர்ட்டாக இறங்க ஏர்லி பேர்ட் இப்போ மைனிங் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட். அவனோட ஒயிட் பேப்பர் கூட இந்த இதில் தந்துருக்காங்க. ஒயிட் பேப்பர் கொஞ்சம் காட்டன் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. அதை நான் உள்ள போய் பார்த்துக்கலாம், ஃப்ரீ டைமில் வாட்சிக்கொள்ளுங்க. இல்லை ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அந்த ஷேர் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று வரும், காப்பி லிங்க் அல்லது சேவ் பிக்சர், 2 லைன் நீங்கள் இன்வைட் பண்ணிக்கொள்ளலாம். காப்பி லிங்கை எடுத்து போட்டு அதை நீங்கள் உங்களுடைய இன்வைட்டர்ஸுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்பி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். உங்களோட கோட் ரெஃபரல் கோடுன்றதில் வரும், அந்த ரெஃபரல் கோடையும் அதில் மென்ஷன் பண்ணி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்கில் அது எல்லாம் பேஸ்ட் ஆகி வரும். கரண்ட் கம்ப்யூட்டிங் பவர் அப்புறம் மெசேஜ் சென்டர் ரெஃபரல் கோட்டில் இருக்குது பாருங்கள், ஒரு கோட் உண்டு. அது என்ற கோட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் உங்களுக்கு வர இதை காப்பி பண்ணி அனுப்பிக்கொள்ளுங்க. உங்களோட மெயில் அதை மேலே காட்டிக்கொண்டிருக்கும். மை டீமுக்குள்ளே போனீங்கன்னா நாங்கள் இன்வைட் பண்ண அவ்வளோ வேறு டீட்டெயில்ஸும் அவங்களோட மெயில்ஸும் காட்டிக்கொண்டிருக்கும். எவ்வளோ நீங்கள் இன்வைட் பண்ணிங்களோ அவ்வளோ நல்ல. யூ ஹேவ் நாட் yet become a node and there are 6 people. 10 பேர் இருந்தால் மட்டும் அந்த நோட் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அது நம்ம எனக்கு தெரியல. 10 பேர் எங்களுக்கு இருந்தால் நோட் there are 6 people, இல்லை 4 பேர் தான் இருக்கிறாங்க. there are 6 people வர வேண்டிய அவங்க சொல்கிறாங்க, என்னமோ தெரியல. ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது, ஒயிட் பேப்பர் இருக்குது, இப்போ ஒரு ஹேஷ் ரேட் ஒயிட் பேப்பருக்குள்ளே போவோம். ஒயிட் பேப்பரில் பண்ணால் கொஞ்சம் மேட் ஆகி இப்படி வரும், கொஞ்சம் கிளியர் இல்லாமல் வரும். அது வெளியே ஓகே ரிவீல் ஆகி வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும், அனிமேஷன் மாதிரி இருக்குது. நீங்கள் வட்டிவாக அதை வேணும்னா அதை பார்த்துக்கொள்ள இல்லாட்டி விட்டுருக்கேன். கணக்காக நாங்கள் ஜோஸ்டிக்கு பார்த்தோம்னா மைனிங் முடிஞ்சு போயிடும், வர வேண்டிய போயிடும். ஸோ இப்போதைக்கு மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. எவ்வளோ இன்வைட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்வைட் பண்ணுங்கள். இன்விடேஷன் லிங்க் நீங்கள் கொடுத்தோன்னே உங்களை வர மேலே அந்த ஷேர் ஆப்ஷனில் வரும். மாஸ் மைனிங், ஜூபிட்டர் மைனிங்லாம் சொல்கிறாங்க. என்ன மைனிங் ஆகுதுன்னு இருக்கிறோம், ஒரு மைனிங் ஏர்ட்ராப் மைனிங், கிரிப்டோ கன்சர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஏர்ட்ராப் மைனிங். அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இதை பற்றி எல்லா வீடியோஸ், எல்லா மைனிங் ஆப்ஸை பற்றியும் லிங்க் தரேன், வீடியோஸ் தரேன். மறக்காமல் அதில் பார்த்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லாத ஆக்கள் அதுக்குள்ள மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. மைனிங் ஆப்ஸ்கள் நல்ல அளவில் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், கிரிப்டோ earn பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இன்வெஸ்ட் பண்ணி ஏமாற வேணாம். ஃப்ரீயாக மைனிங் ஆப்ஸில் ஏர்ட்ராப்ஸில் அட்டென்ட் பண்ணி பெற்றுக்கொள்ள பாருங்கள். ஓகே, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட எங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.